Mass also, I wanted to make it as a very simple film. It's about a guy ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா ஒரு சிக்ஸ் சென்ஸ் மாதிரி he starts seeing all the ghosts and ஒரு பாயிண்ட்ல வந்து there is one ghost trying to come and ask him for help and it manipulates him and how it get done. இவ்வளோதான் சிம்பிளான லைன். அதை ஃபர்ஸ்ட் நான் ஹியூமராக தான் நான் ட்ரீட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ஃபுல் ஃபன்னாக தான் நான் ட்ரீட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து சூர்யா சார் சைடில் வந்து என்னென்னா வந்து தட் ஒரு மாஸ் எலிமெண்ட்டாக வேணும், ஒரு பெரிய ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மங்காத்தா மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறமா வந்து இது ஸ்கேலாக நம்ம பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்சஸ். இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் மாற்றி ஒரு கமர்ஷியல் ஆங்கிள்லாம் கொண்டு வந்து இப்போ நீங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஒரு பெரிய ஒரு 80s ஃப்ளாஷ்பேக் தான். ஒரு 80s படத்தில் வந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் மாஸில் வச்சுருப்பேன் நான். அது வந்து நான் 80s படம் மாதிரியே ட்ரீட் பண்ணியிருப்பேன். மியூசிக்காக இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும். ஈவன் நான் வந்து யுவன் கிட்ட சொன்னதே வந்து எனக்கு வந்து ஒன்லி லைவ் மியூசிக் தான் ராஜாப்பா பண்ணுற மாதிரியே வந்து எனக்கு நீங்கள் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அது வந்து லைவ் மியூசிக் தான் இருக்கும் அந்த இடத்துல. மியூசிக்கு கட்ஸு எல்லாமே வந்து ஸோ அப்படி தான் பண்ணலான்னா அது சம்டைம்ஸ் அது ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே. பட் சில சமயம் நம்மளோட ஐடியா மாறுது இல்லை. நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது வந்து நம்ம மற்றதுக்காக வந்து சில விஷயங்களை நம்ம மாற்றும் போது வந்து ப்ராப்ளி இட் டைஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன சென்னை 28 இருக்கட்டும், மங்காத்தாவாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், இதில் நான் எதுவுமே மாற்றலை. நான் என்ன நினச்சேனோ அதை நான் பண்ணியிருக்கேன். சில படங்களில் வந்து நான் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இப்போ ப்ரொடக்ஷன் செய்யுது, அந்த சொசைட்டி, அந்த இண்டஸ்ட்ரி, அதுக்கான சேஞ்சஸ்க்காக வந்து ப்ராபப்ளி அதுலேயே ஐ ட்ரை டு மேக் இட் ஒர்க். பட் அது சில சமயம் ஒர்க் ஆகாமல் போயிடுது. சில சமயம் வந்து இட் இஸ் அது பேசிக்காக அவ்வளோதான். இப்போ நம்மளோட இப்போ கோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்னோட ஐடியாவாக தான் இருக்கும். நான் என்ன நினச்சி என்ன நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்னணும், கௌரம் சார்கிட்டயோ அர்ச்சனா கிட்டேயோ சொன்னதோ இல்லைன்னா விஜய் சார்கிட்ட சொன்னது தான் நான் படமாக ஆக்கியிருக்கேன். இதில் அவங்களும் எந்த சேஞ்சுமே சொல்ல. இதுக்கு விஜய் சாரும் வந்து எந்த இடத்துலையுமே வந்து இது மாற்றணும், இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எனக்கு வந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. ஸோ இது வந்து முற்றிலும் நான் முதல்ல என்ன விதை போட்டேனோ அதை தான் இப்போ மரமாக